இந்த வழக்கு குறித்து இதில் இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கு நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியால பேசப்பட்டுட்டே இருக்கு. உண்மையா இதுல சம்பந்தம் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாரு, இது வரைக்கும் இந்த வழக்குல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார். இது தமிழ்நாட்டையே உலுக்கிய, ஏன் இந்தியாவே உலுக்கிய ஒரு படுகொலை சம்பவம். இந்த சம்பவத்தில் பல ஸ்பெஷல் டீம்கள் அமைக்கப்பட்டு ஒரு நீண்ட நெடிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு காவல்துறையால் இந்த வழக்குல நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட், இறுதி அறிக்கை, அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தற்போது செஷன்ஸ் கோர்ட்ல இந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அவங்க கமிஷனரா பொறுப்பேற்று ஒரு 3 நாட்கள்ல இந்த என்கவுண்டர் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 3 நாட்கள்ல என்கவுண்டர் செய்யற அதிகாரம் கமிஷனர் அவர்களுக்கு எப்படி வருமா சார்? என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. தற்காப்பு நடவடிக்கையாக இது நடத்தப்பட்டதனால் இது விசாரிக்கப்பட வேண்டும்னு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டே இதுக்கு கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. என்கவுண்டர் செய்யப்பட்ட வழக்கில் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த விசாரணை தனியா பதிவு செய்யப்பட்டு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும்னா. இது குறித்து இந்த வழக்குல நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல இந்த கொலை வெறும் ஒரு முன்விரோத காரணமா இல்ல ஒரு அரசியல் பழிவாங்களா, எதன் அடிப்படையில நடந்து இருக்கிறதா ஓரளவுக்கு ஊர்ஜிதமா இருக்கு சார்? இறுதி அறிக்கையின் படி பாத்தீங்கன்னா இது ஒரு முன்விரோதம் காரணமாக நிகழ்ந்த கொலை தான் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த அரசியல் பழிவாங்குதல், அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிற மாதிரி அந்த விஷயங்களும் அந்த இறுதி அறிக்கையில குறிப்பிடப்படவில்லை. இவங்களுக்குள்ள சில மோட்டிவ்ஸ் உருவாயிருக்கு. அதுல எதிரிகளா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதும் யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குற்றவியல் வழக்கறிஞர் திரு ராஜ்குமார் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு ஒரு வருஷத்தை கடக்க போகுது. இப்போ இந்த வழக்கு குறித்து இதில் இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கு நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியால பேசப்பட்டுட்டே இருக்கு. உண்மையா இதுல சம்பந்தம் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாரு, இது வரைக்கும் இந்த வழக்குல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க. இது தமிழ்நாட்டையே உலுக்கிய, ஏன் இந்தியாவே உலுக்கிய ஒரு படுகொலை சம்பவம். இந்த சம்பவத்தில் பல ஸ்பெஷல் டீம்கள் அமைக்கப்பட்டு ஒரு நீண்ட நெடிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு காவல்துறையால் இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட், இறுதி அறிக்கை, அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தற்போது செஷன்ஸ் கோர்ட்டில் இந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அதனால் குறிப்பிட்ட ஒரு தகவல்களை நான் உங்களோட பகிர்றதுக்கு ஒரு அவுட்லைன் தகவலை மட்டும் உங்ககிட்ட நான் பகிர்றேன். இதில் இறுதி அறிக்கையின்படி, குற்றப்பத்திரிகையின்படி சுமார் 30, அதாவது ஒரு 30 எதிரிகளாக ஒரு 30 நபர்களை காட்டப்பட்டிருக்காங்க. இதில் அக்யூஸ்டாக காண்பிச்சிருக்காங்க. அதாவது திரு நாகேந்திரன், அவர்களுடைய மகன் அஸ்வத்தாமன் உள்பட திரு சாம்போ செந்தில், அதன் பிறகு அஞ்சலை, ஒரு குற்ற பின்னணி பேக்ரவுண்ட் உள்ள பல பேர்களை இதை இந்த வழக்கில் எதிரிகளாக காட்டப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கில் நிலையிலேயே திருவேங்கடம் என்கிறவர் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். அதாவது முதலாக இந்த குற்றம் நிகழ்த்தப்பட்ட பிறகு இமீடியட்டாக அண்ணாநகர் டிசி கிட்ட இவங்க சரணடைஞ்சாங்கன்றது ஒரு செய்திகள். அதன் பிறகு அவங்கள ரிமாண்ட் பண்ண பிறகு இவங்க கஸ்டடிக்கு, ஆரம்பக்கட்ட விசாரணையில் கஸ்டடிக்கு எடுக்கிறதுக்காக போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறாங்க. கஸ்டடிங்கிறது போலீஸ் ஒருத்தர் கைது பண்ண எவ்வளோ நேரம் வேணாலும் விசாரிக்கிறது வச்சுக்கிறோமா, வைத்துக்கொள்ள முடியுமா என்றால் கிடையாது. 24 மணி நேரத்துக்குள் ஒரு எதிரியை கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்துக்குள் அவர்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். ஒப்படைத்த பிறகு விசாரணை முடியாத பட்சத்தில் மேல் விசாரணைக்காக அவங்க கோர்றதான் கஸ்டடி பெட்டிஷன் போட்டு எதிரிகளை கஸ்டடிக்காக எடுக்கிறாங்க. அப்படி போலீஸ் கஸ்டடி கோர்ட் பர்மிஷனோட கொடுத்த பிறகு விசாரணை செய்யும்போது திருவேங்கடம் அவர்கள் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். இந்த திருவேங்கடம் அவர்கள் எதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டாரு? அவருக்கும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் இருந்த அந்த முன் விரோதம் என்ன சார்? இல்லை, திருவேங்கடம் அவர்கள் இந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டார். அந்த படுகொலையை நிகழ்த்தப்பட்டதில் முக்கிய குற்றவாளி என்று அவர் கைது செய்யப்படுகிறார். அவரை விசாரணை செய்ய வேண்டும். அவரோட விசாரணையின் போது, போலீஸ் விசாரணையில் கஸ்டடி எடுத்து வச்சிருக்கும் போது அவர் சில லீட் கொடுக்குறார். நான் இந்த சம்பவத்திற்கு பயன்படுத்தியதாக வச்சிருக்கிற ஆயுதத்தை
இந்த இடத்துல வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவர் லீட் பண்ணி கொண்டு போகிறாரு. அதை ரெக்கவரி பண்ண போகும்போது அங்கே அவர் தப்பிக்க முயல்கிறார். தப்பிக்க முயல்கும் பொழுது அவர் வந்து தாக்க முற்படுகிறார். அப்படின்றதுனால அவரை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டதாக, ஒரு எதிர்வினை ஆற்றி என்கவுண்டர் பண்ணிவிட்டதாக அவர் வந்து கொல்லப்படுகிறார். அவர் அதுக்கான சம்பந்தமாக தனியாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இப்பொழுது திருவேங்கடம் அவர்களுக்கு இந்த கொலையில் நேரடி தொடர்பு இருக்கிறதுனால இந்த வழக்கில் அவர் எதிரியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இப்போ திருவேங்கடம் அவர்களை என்கவுண்டர் பண்ண அந்த போலீஸார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு கமிஷனர் அருண் அவர்கள். அவங்க வந்து கமிஷனராக பொறுப்பேற்று ஒரு 3 நாட்களில் இந்த என்கவுண்டர் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 3 நாட்களில் என்கவுண்டர் செய்கிற அதிகாரம் வந்து கமிஷனர் அவர்களுக்கு எப்படி வருமா சார்? அது இல்லை, அவர் வந்து அப்போ இந்த பிரச்சனைகள் பெரிய ஒரு பூதாகரமான ஒன்று கமிஷனர் மாற்றம் செய்யப்படுகிறார். மாற்றம் செய்யப்பட்டு திரு கமிஷனர் அவர்கள் பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்றவுடன் இந்த வழக்கில் ஒரு துரிதமான ஒரு செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமாக, வழக்கின் விசாரணையின் போது நடக்கிற ஒரு விஷயமாக இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் போலீஸ்க்கு வந்து ஒரு வழக்கின் விசாரணையில் எந்த அளவுக்கு வேணால் என்ன ஒரு நடவடிக்கை வேணாம் எடுக்கலாம், சட்டத்துக்கு உட்பட்டு அப்படிங்கிற ஒரு பவர்ஸ் அவங்களுக்கு சட்டத்திலே இருக்கிறது. இந்த என்கவுண்டர் என்றது எப்படி கொண்டு வராங்கன்னா, ஒரு பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக, அதுக்கு என்கவுண்டருங்கிறதே ஒரு பதில் தாக்குதலாக எதிர்வினை ஆற்றும் செயலாக தான் குறிக்கிறது. அதில் ஒரு என்கவுண்டர் பண்ணி ஒரு எதிர்வினையாக அவரை வந்து சுடுறதா வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்காங்க. போலீஸாருக்கு தான் தாக்கப்படும் பொழுது எதிர்வினை ஆற்றி அவர் உயிரை பாதுகாப்பதற்கும் மற்றவர்கள் உயிரை பாதுகாப்பதற்கும் வந்து அதுக்காக தான் எஃப்ஐஆர் போடப்படுகிறது. என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, தற்காப்பு நடவடிக்கையாக இது நடத்தப்பட்டதுனால இது விசாரிக்கப்பட வேண்டும்னு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டே இதுக்கு வந்து கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. என்கவுண்டர் செய்யப்பட்ட வழக்கில் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த விசாரணை வந்து தனியாக பதிவு செய்யப்பட்டு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும்னா வழிமுறைகள் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதன் அடிப்படையில் அந்த திருவேங்கடம் என்கவுண்டர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதில் எதுவும் ஃபைனல் ரிப்போர்ட் போடப்படலன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த என்கவுண்டரை பற்றி நம்ம பார்த்தோம்னா இது ஒரு எதிர்வினை, தற்காப்பு நடவடிக்கை அப்படின்றதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து ஏதோ சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. முக்கிய குற்றவாளி குறித்த அந்த ஒரு ஹிண்ட் வந்து திருவேங்கடம் கிட்ட இருக்குது. அதை அவர் வெளியே சொன்னால் இந்த வழக்கில் ஒரு திருப்பம் வரும் அப்படின்றதுக்காக, அந்த திருப்பத்தை வரவிடாமல் தடுக்கிறதுக்காக அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு தகவலும் பரவலாக பேசப்பட்டுட்டே இருக்கு சார். அது குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த தகவல்கள் பலர் இடமிருந்தும் இந்த தகவல் வருகிறது, பல செய்திகளும் வந்திருக்கு. ஏன்னா அந்த திருவேங்கடம் அவர்கள் வந்து ஏற்கனவே பிஎஸ்பி மாவட்ட தலைவராக இருந்த தென்னரசு அவர்களின் கொலையில் முக்கிய குற்றவாளியாக இருக்கிறார். அந்த கொலையில் திரு நாகேந்திரன் அவர்களும் குற்றவாளி என, அதாவது அக்யூஸ்டாக காண்பிச்சு சிபிசிஐடி சார்ஜ் ஷீட் போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அவருக்குள்ள இன்டர் கனெக்ஷன் யார் கூட தொடர்பு இருக்குன்றது வெளியே வராமல் இருக்க வேண்டும். ஏன்னா இது நிகழ்த்தப்பட்டிருக்குமென்றது ஒரு செய்தி, அது எல்லாமே விசாரணையில் தான் கொண்டு வரப்படும். அதுக்கு ஆதாரமாக ஆவணங்களாக எதுவும் இல்லாதனால அதை பற்றி நான் லிமிட்டடாக தான் பேச முடியும். இது குறித்து இந்த வழக்கில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் இந்த கொலை வந்து வெறும் ஒரு முன்விரோத காரணமா இல்லை ஒரு அரசியல் பழிவாங்களா, எதன் அடிப்படையில் நடந்து இருக்கிறதா ஓரளவுக்கு ஊர்ஜிதமாக இருக்குது சார்? இல்லை, இறுதி அறிக்கையின் படி பார்த்தீங்கன்னா இது ஒரு முன்விரோதம் காரணமாக நிகழ்ந்த கொலை தான் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த அரசியல் பழிவாங்குதல், அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிற மாதிரி எந்த விஷயங்களும் அந்த இறுதி அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. ஸோ இவங்களுக்குள்ள சில மோட்டிவ்ஸ் உருவாகிருக்கு. அதில் எதிரிகளாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் பல்வேறான விஷயங்களில் வந்து மோட்டிவ்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஏற்கனவே நடந்த ஆற்காடு சுரேஷ் அவர்களின் கொலை நடத்தப்பட்டதன் விஷயத்தில் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சம்மந்தப்பட்டிருப்பதாக, அதுக்கு பழியாக பழி தீர்க்கப்பட வேண்டும் என்பதால் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பதிலடியாக அதுக்கு பழி தீர்க்கும் விஷயமாக இறந்து போன கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் அவர்களின் தம்பி அந்த பொன்னை பாலு என்கிறவர்கள் வந்து இதை முன்னெடுத்து அவர்கள் வந்து பலரிடம் இதை பற்றி பேசி பலருடைய உதவியை பெற்று பலருடைய அந்த லிங்கில் இந்த விஷயத்தை முன்னெடுத்து இந்த கொலையை நிகழ்த்தியதால் தான் 30 எதிரிகளை மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்குது. ஒருவருக்கும்
தனிப்பட்ட ரோல் என்ன, அவங்களோட ஓட்டாக் ஸ்பெசிஃபிக்காக அவர்கள் இந்த கொலையில் அவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து இறுதி அறிக்கையில் குறிப்பிட்டு இவங்களாம் இப்படி இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ளே இந்த லிங்க் இருக்குது, இந்த கான்ஸ்பைரி இப்படி ஆட் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது இறுதி அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீதிமன்ற விசாரிக்கப்பட்டிருப்பது ப்ராசிக்யூஷனில் யார் யாரெல்லாம் சாட்சிகளாக ஐவிட்னஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாட்சிகளாக இருக்கப்பட்டவர்கள் விசாரிக்கப்பட்ட பிறகு இதுக்கு சான்று ஆவணங்கள் சான்று பொருட்கள்லாம் இந்த வழக்கில் கொண்டு வரப்பட்ட பிறகு கலெக்டிவாக ஒருங்கிணைச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா ப்ராசிக்யூஷன், அரசு தரப்பு இந்த வழக்கை ஸ்பெஷல் பீப்புளும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு வந்து நடத்தப்பட்டு எல்லா சாட்சிகளையும் பார்த்து இந்த வழக்கில் முடிவெடுக்கப்படும். அப்போதுதான் யார் குறிப்பிட்டு இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் என்பதை ஆணித்தனமாக உறுதியாக நம்ம சொல்ல முடியும். இப்போது விசாரணை நீதிமன்றத்தில் இருக்கு. தமிழகத்தையே உலுக்கிய ஒரு நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த நிறைய தகவல்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.